நேற்றுக்கு முதல் நாள் மார்ச் மாதம் 15ஆம் தேதி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். திருவோணமலையில் ஒரு 15 வயது வெறும் 15 வயது இருக்கிற ஒரு பாடசாலை போய் கொண்ட சிறுமி ஒருத்தர் ஒரு கொலை சம்பவம் தொடர்பாக போலீசாரால் சந்தேக நபர் என்ற பெயரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு கிட்டத்தட்ட எங்கள் நாட்டுக்குள்ளே பயங்கர அதிர்ச்சி ஏற்படுத்தின ஒரு சம்பவமாகவும் அந்த சம்பவம் மாறி இருந்தது. ஏனென்றா ஒரு 15 வயது இருக்கக்கூடிய ஒரு சிறுமி. அந்த சம்பவம் தொடர்பான முதல் கட்ட விசாரணைகளில் இன்றைக்கு ஒரு முக்கியமான தகவல் வெளியாகி இருக்குது. சொல்லப்போனால் நாங்கள் அந்த வீடியோவில் வந்து அந்த சிறுமி ஒருவேளை கொலை செய்திருந்தால் அந்த கொலைக்கான காரணங்கள் என்னென்னு சொல்லியும் ஒரு 4-5 காரணங்களை வந்து நாங்களோட பகிர்ந்து கொண்டிருந்தேன். அதே காரணம் தான் இப்போ அந்த கொலைக்கான காரணமாகவும் நாங்கள் கெஸ் பண்ணின காரணம் தான் அந்த கொலைக்கான காரணமாகவும் இப்போ வெளியாகி இருக்குது. ஸோ அது என்ன, அதே மாதிரி இன்னும் ஒரு சில முக்கியமான விடயங்களும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். என்ன விஷயம் மட்டும் தெளிவாக முதல்ல இருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் BK கரிகாலன். அதனோட பார்க்குறதுக்கு முதல் என்னோட வீடியோக்கு யாராவது புதுசாக வந்து பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணி சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுக்குறது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிச்சுன்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் VK கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் ப்ரொஃபைல் வரும் எங்கள் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. வீடியோ கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷாப் பண்ணுங்க. ஓகே, முதலாவது அந்த சம்பவம் என்ன நடந்ததுன்றதை பார்த்துட்டு மிச்ச விஷயங்களை அடுத்ததாக பார்க்கலாம். மார்ச் மாதம் 14ஆம் தேதி திருவோணமலையில் மூதூரில் தாகா என்ற ஒரு பகுதியில் காலையில் ஒரு 4:30 மணி அளவில் நடந்ததாக சொல்லப்படுற ஒரு 68 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்ணும் ஒரு 74 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்ணும், 2 பேருமே சகோதரர்கள், அக்கா தங்கச்சின்னு சொல்லப்படுது. ஸோ 2 பேருமே கூரிய ஆயுதத்தால் குத்தி கொலை செய்யப்பட்ட நிலைமையில் ஒரு வீட்டில் இருந்து சடலமாக மீட்கப்படுறார்கள். அவர்கள் வைத்தியசாலைக்கு அந்த சடலங்கள் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு போகப்பட்டதுக்கு பிறகு ஒரு 15 வயது இருக்கக்கூடிய ஒரு சிறுமி, அந்த 68 வயது இறந்து போன அந்த பாட்டியினுடைய பேத்தி என்று சொல்லப்படுற ஒரு 15 வயது இருக்கக்கூடிய ஒரு சிறுமி ஒருத்தர் சந்தேக நபர் என்ற பெயரில் போலீசாரால் கைது செய்யப்படுறார். இதுதான் அன்றைக்கு நடந்த சம்பவம். அதுக்கு பிறகு முதல் கட்ட விசாரணைகளில் இப்போ இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னால், அந்த 15 வயது சிறுமியிட்ட மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அவர் தான் அந்த 2 கொலையுமே செய்ததா போலீசார்கிட்ட ஒப்புக்கொண்டு வாக்குமூலம் கொடுத்துருக்கிறார். அதுக்கான காரணம் என்னவா சொல்லியிருக்கிறார்னு சொன்னால், அந்த வீடியோவில் நாங்கள் முதலாவதாக சொன்ன அந்த ஒரு 5 காரணம் சொல்லியிருந்தேன். அதில் நான் முதலாவதாக சொன்ன அந்த காரணம் தான் மன அழுத்தம். தனக்கு யாருமே பாசம் காட்டுறதில்ல, தன்னுடைய பாட்டி தனக்கு பாசம் காட்டுறதில்ல, எப்போவுமே தன்னை திட்டிக் கொண்டே இருக்கிறார். அதனால எனக்கு மன அழுத்தத்தில் ஒரு விரக்தியில் தான் நான் 2 பேருமே கொலை செய்துட்டேன் என்று சொல்லி ஒரு வாக்குமூலத்தை போலீஸார்கிட்ட வழங்கினதா இப்போ செய்தி வந்து வெளியாகி இருக்குது. ஸோ இது வந்து சாதாரணமாக நாங்கள் பார்த்துட்டு கடந்து போகக்கூடிய ஒரு செய்தி கிடையாது. ஏன்னா சாதாரண ஒரு 15 வயது இருக்கக்கூடிய ஒரு பாடசாலை சிறுமி அவ்வளவுக்கு கொலை செய்கிற அளவுக்கு யோசிக்கிறதுக்கான மனநிலை அவருக்கு உருவாகி இருக்குன்னு சொன்னால் இது சாதாரணமாக போகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா அவருக்கு வந்து மனநலம் சரியில்லாத ஒரு சிறுமியோ இல்லாட்டி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சிறுமியோ அப்படி எதுவுமே கிடையாது. ஒரு அப்நார்மலான சிறுமியான்னு கேட்டால் அப்படி கிடையாது. சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பாடசாலை போய் கொண்டு வந்த ஒரு சிறுமி தான் இப்படிப்பட்ட ஒரு கொலையை வந்து செய்திருக்கிறான்றபடியாக இது இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு பாதிப்பு தான். ஸோ அந்த வீடியோலேயே நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். யாருமே பார்க்கலன்னு சொன்னால் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அவதானமாக நடக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. ஏன்னா ஒரு 15 வயதுன்னும் போது அவருக்கான பாசம் காட்ட வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கும். அப்பா அம்மா பக்கத்தில் இல்லைன்னும் போது பாசம் காட்ட வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கும். பக்கத்தில் இருக்கிற அரவணைக்க வேண்டியவர்களை அரவணைக்காமல் அவரை தள்ளி விட்டால், யாராக இருந்தாலுமே அவர்களை தள்ளி விட்டால் அவர்களுக்கு ஒரு விரக்தியான மனநிலை தான் உருவாகும்ன்றதை இதிலிருந்து எங்களால் வடிவாக பார்க்க முடியுது. ஓகே, இது வந்து ஒரு அப்டேட். அடுத்த அப்டேட் என்னென்னு சொன்னால், இலங்கையினுடைய முன்னாள் போலீஸ் மா அதிபர் IGP தேசபந்து தினகோன் அவரை கைது செய்ய சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இப்போ பயங்கரமான தேடுதல் அவருக்கு நடந்து கொண்டிருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து தனக்கான இந்த கைது நடவடிக்கைக்காக இதை தள்ளுபடி செய்ய சொல்லி, தன்னை வந்து கைது செய்யாமல் தள்ளுபடி செய்ய சொல்லி ரிட் மனுவை வந்து இலங்கையினுடைய உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். ஒரு மனு வந்து தாக்கல் செய்திருந்தார். அதாவது ரிட் மனுன்னு சொன்னால் என்னன்னு சொன்னால், நீதி பேராணை என்று சொல்லப்படுற ஒரு மனு வந்து தாக்கல் செய்திருந்தார். தன்னையே கைது செய்யக்கூடாது என்ற மாதிரி ஒரு மனு வந்து தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனு வந்து இன்றைக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்துக்கு வந்தது. ஆனால் என்ன சம்பவம்னு சொன்னால், அவரால் தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படாமலேயே நீதிபதிகளால் நிராகரிக்கப்பட்டிருக்குது. சொல்லப்போனால் இதெல்லாமே எடுத்துக்கொள்ள முடியாது, நீங்கள் அவரை கைது செய்து தான் ஆகணும்ன்ற மாதிரி நீதிபதிகளால் அந்த மனு வந்து விசாரிக்கப்படாமலேயே முழுமையாக நிராகரிக்கப்பட்டிருக்குது. இது வந்து பெரிய ஒரு அடியாக வந்து தேசபந்து தினகோனுக்கு இருக்கும். இது எதை வெளிப்படுத்துன்னு சொன்னால், இந்த சட்டம்
எவ்வளோ பெரிய உயர் பதவியில் இருந்தாலும் நீங்கள் தப்பு செய்தால் தப்பு செய்தது தான் என்ற மாதிரி. மற்றது வந்து இந்த அரசாங்கம் வந்து இவர் மேலான அழுத்தங்கள் வந்து கடுமையாக இருக்கிறதையும் வெளிப்படுத்துது. கட்டாயமாக இவர் கைது செய்யப்பட்டே ஆகணும்ன்ற மாதிரி. இப்போ இந்த நிராகரிக்கப்பட்ட மனுன்றது சொல்லப்போனால் இது பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்குது. தேசபந்து தென்னகோனினுடைய மனு வந்து நிராகரிக்கப்பட்டுட்டா, விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படாமலேயே நிராகரிக்கப்பட்டுட்டான்ற மாதிரி இப்போ பேசப்பட்டு கொண்டிருக்குது. ஸோ இவர் வந்து எப்படியோ கைது செய்யப்படணும்னு சொல்லி தான் இப்போ சொல்லப்படுது. 6 தனிப்படை அமைச்சிருக்கிறார்கள் இவரை கண்டுபிடிக்கிறதுக்காக. பொறுத்திருந்து பார்க்கலாம் அவர் இப்போ மாற்றுறாருன்றதை. ஓகே, அடுத்த 3வது அப்டேட் என்னென்னு சொன்னால், இலங்கையினுடைய உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்துறதுக்கான நாள் வந்து இன்றைக்கு ஆரம்பிக்கப்படுகிறது. இன்றையிலிருந்து கட்டுப்பணம் செலுத்துறதுக்கான நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்படுகிறது. கட்சிகளால் கட்டுப்பணம் செலுத்தப்பட ஆரம்பித்தாச்சு. யாழ்ப்பாணத்திலிருந்து காலி வரைக்கும் எல்லா இடத்துலையுமே இந்த கட்டுப்பணம் செலுத்துகிற பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. தேர்தல் எப்போன்றது மார்ச் மாதம் 20ஆம் தேதி தான் தேர்தல்கள் ஆணைக்குழுவால் வெளியிடப்படும் என்று சொல்லியும் ஒரு விடயம் வந்து சொல்லப்படுகிறது. எந்த டேட்டில் வந்து தேர்தல் நடக்கும்ன்றது மார்ச் மாதம் 20ஆம் தேதி தான் வெளிப்படுத்தப்படும். ஸோ இதுதான் இப்போ வந்திருக்கக்கூடிய எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ். அதுதான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஸோ ஷார்ட்டான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். தொடர்ச்சியான அப்டேட்ஸ் பார்க்கணும்னு சொன்னால் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுத்துருந்தேன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.